வணக்கம். நம்ம இன்னைக்கு எஸ்பிஓன்னு சொல்லப்படுற ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அவங்கள பற்றியும் அவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஒரு பிளானை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னது? ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ அப்படின்ற கம்பெனி 2018 ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. அந்த கம்பெனியில் அது ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் ஃபஸ்ட்டு. இத்தனை நாட்கள் 2023 வரைக்கும் அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து நிறைய ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை அப்கிரேட் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம். அபவுட் எஸ்பிஓ. எஸ்பிஓ அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ண கம்பெனி. ஸோ அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு நார்மல் பீப்புளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை சொல்லி கொடுத்து அது மூலமாக அவங்கள ஏர்ன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இவங்களோட மோட்டிவே நார்மல் பீப்புளுக்கு அந்த நாலேஜை கொடுத்து அது மூலமாக அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வராங்க. ஸோ அதுதான் இவங்களோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இது மற்ற பார்ட் டைம் பிஸ்னஸ் கம்பெனி, பார்ட் டைம் ஜாப் கம்பெனி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இது நம்ம ஒரு 2018 சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் ஆரம்பித்து ஒரு 2023 வரைக்கும் அவங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட், ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கம்பெனியை ஸ்டார்ட் அப் பண்ணி இப்போ லேர்ன் அண்ட் கேன் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. ஸோ 2018 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி 2023 வரைக்கும் ஒரு 3 lakh மெம்பர்ஸை அவங்க பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க மக்கள். ஸோ இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ப்ராப்ளம் பட் அந்த ப்ராப்ளத்தையும் ஓவர் கம் பண்ணி அவங்க எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட், ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இனிஷியலாக இந்த வேர்ல்டு லெவலில் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா மக்களுக்கும் ஒரு லட்சக்கணக்கான பீப்புளுக்கு சேலரி போட்டு ஒர்க் பண்ணுறது எஸ்பிஓ தவிர எந்த கம்பெனியும் கிடையாது. ஸோ இதில் அவங்க ஃபஸ்ட் ஆல்ரெடி இருந்த மெம்பர்ஸ்க்கு அவங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் எலைட் லேர்னர். ஸோ இந்த எலைட் லேர்னரை யூஸ் பண்ணி அந்த எலைட் லேர்னரில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எஜுக்வெஸ்ட்டில் ப்ரோக்ராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி, எஜுக்வெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் அதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்குற ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒரு கோர்சஸை நாங்கள் இன்க்ளூட் பண்ணி படித்து நாங்கள் எலைட் லேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின எங்களுக்கான நாலேஜை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் அதில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய பேருக்கு கொண்டு போகணும், எல்லாராலையும் லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால இப்போ அடுத்த ஒரு ப்ரோக்ராமாக மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பிளானை ஆல் டைப்ஸ் ஆஃப் பப்ளிக்ஸ்க்கும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங் பிளான் பற்றின வீடியோவை தான் நம்ம அதோட டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்குவோம். மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்றது ஷேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டு ஏர்ன் மணி ஈஸிலி. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட கண்டென்ட்டை, அதாவது அவங்க கொடுக்குற ஒரு இமேஜையோ போஸ்ட்டையோ ஒரு இமேஜ் அது என்ன பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா ஏதோ ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஒரு கம்பெனி ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவங்க டிசைன் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த இமேஜை நம்மளோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லையும் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லையும் போட வேண்டியது மட்டும் தான் நம்மளோட ஜாப். ஸோ போட்டுட்டு அதோட லிங்க் அனுப்பணும், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும், நிறைய ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க நிறைய அதில் அவங்க சாஃப்ட்வேர் ஃபுல்லதையும் கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணி தான் நமக்கு பேமெண்ட்டை அவங்க பே அவுட் பண்ணும்.
ஸோ நமக்கு அந்த நாலேஜ் வந்து இருக்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நாலேஜ் இருக்கணும். ஸோ நம்ம ஏன் போஸ்ட் போடுறோம் எப்படி அதை போய் ரீச் ஆகுதுங்கிற நாலேஜ் எல்லாமே வந்து அவங்க நமக்கு டீச் பண்ணி நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் பிளானில் நமக்கு 3 வேரியன்ஸ் இருக்குது. அந்த வேரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அண்ட் மார்க்கெட்டிங் அசோசியேட். ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ இந்த பிளானை பற்றி ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ பிளான் தான். ஸோ இவங்களோட ஒர்க்கு ஷேர் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா. அவங்களோட ஓன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயோ ஓன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயோ எஸ்பிஓ கொடுக்குற கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறது மட்டும் தான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவோட வேலை. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ பிளான். இதில் யார் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு டெய்லி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, 1 டாஸ்க் பர் டே. ஸோ இந்த டெய்லி டாஸ்க்குக்கு நமக்கு 5 rupees வந்து ஆட் ஆகும். ஸோ ரிடம்ஷன் லிமிட் 500 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து 500 வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த அமௌண்ட்டை ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளான். ஸோ இந்த பிளானில் நீங்கள் மந்த்லி 150 rupees நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த நம்ம நார்மலாக வந்து போஸ்ட் பண்ணுற அந்த ஒர்க்குக்கு நமக்கு பெர் டே 5 rupees கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம ஃப்ரீ பிளான் தான். இதுக்கு நம்ம வந்து எதுவும் பே பண்ண தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னா என்னென்னா இவங்களோட ஒர்க்கும் ஷேர் கண்டென்ட் ஆன் சோஷியல் மீடியா தான். ஸோ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது தான் இவங்களோட ஒர்க்கும். இதுக்கு வந்து நம்ம 5,999 அமௌண்ட் பே பண்ணி நம்ம எஜுக்வெஸ்ட்டில் ஒரு கோர்ஸை நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக்லேருந்து நமக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கோர்ஸஸை பற்றின கோர்ஸஸ் நம்ம படிச்சுட்டு நம்ம இந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சைமல்டேனியஸாக நம்ம வந்து படிச்சுட்டும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டை நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வி ஹாவ் டு பை 5,999க்கு நம்ம வந்து ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க கொடுக்குற எஜுக்வெஸ்ட்டில் கொடுக்குற கோர்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த கோர்ஸை வந்து நம்ம படிக்க வேண்டியது, படிச்சுட்டு நம்ம வந்து இதை ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு நமக்கு வந்து டெய்லி டாஸ்க்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து இந்த டெய்லி டாஸ்க் பண்ணுறதுக்கு நமக்கு 50 rupees டெய்லி வந்து நமக்கு வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ வந்து 1,500க்கு மேலே 1,500 நமக்கு அமௌண்ட் நம்மளோட வாலெட்டில் ஆட் ஆகிடுச்சுனாலே நம்ம அதை வந்து ட்ராப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம மந்த்லி 50 rupees நம்ம வந்து டெய்லி ஏர்ன் பண்ணோன்னா ஸோ 30 days 30 × 50னா 1,500. ஸோ வந்து ஒரு மந்த்துக்கு நம்மளால் 1,500 நம்ம பே பண்ண முடியும், நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம ரெஃபரல் யாரையும் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ நம்ம வந்து 5,999க்கு கோர்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வந்து 1,500க்கு வந்து மந்த்லி வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 20,000 உங்களோட டோட்டலாக 20,000 எப்போ நீங்கள் உங்களோட வித்ட்ராவல் ஃபுல்லாக டோட்டல் வித்ட்ராவல் 20,000 கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து கோர்ஸை ரீபர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம திருப்பி அவங்க திருப்பி ஆஃபர் பண்ணுற அடுத்த கோர்ஸை நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 20,000 தான் இதோட லிமிட்டு. ஸோ 1,500 நீங்கள் ஏர்ன் பண்ணி 1 இயருக்கு மேலே நீங்கள் வந்து 20,000 எப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணி முடிக்கிறீங்களோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பியும் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி ஸோ ஒரு 5,999 நம்ம வந்து 6,000 குறிய கோர்ஸை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு நம்ம 20,000 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். ஸோ மார்க்கெட்டிங் அசோசியேட்டுன்றது நம்ம எப்போ ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்து ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம், நம்ம படிச்சுட்டு இருக்க அந்த கோர்ஸு நமக்கு நல்லா இருக்குது அதனால நம்மளோட ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம வந்து இன்னொருத்தவங்களை ரெஃபர் பண்ணி அவங்களையும் இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வச்சு படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ நம்ம வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்னு சொல்லி
நம்மளோட லெவல் வந்து அப்கிரேட் ஆகிடும். ஸோ மார்க்கெட்டிங் ஒருத்தவங்களை நம்ம வந்து உள்ளே நம்ம வந்து ஜாயின் பண்ண வச்சாலே நமக்கு வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் வந்து கிடச்சிரும். ஸோ மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் நமக்கு த சேம் கோர்ஸ் 5999க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி அவங்களையும் படிக்க வைக்கணும். ஸோ இது ஒன்று தான் கண்டிஷன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டாஸ்க்குக்கு நமக்கு 50 rupees தான் ஆட் ஆகும். ஸோ ஆஸ் பர் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரில் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும். ஸோ 1 task per day தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். பட் இதில் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணுறதுனால நம்ம எத்தனை பேரை வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். ஆனால் 40 பேர் வரைக்கும் நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஸோ நம்ம 100 மெம்பர்ஸ்லாம் ரெஃபர் பண்ண முடியாது. நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம 40 பேரை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி நம்ம ரெஃபர் பண்ணுறோம், ஒருத்தவங்களை நம்ம வந்து 5999க்கு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு 1000 rupees எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக நம்மளோட வாலெட்டில் ஆட் ஆகும். ரெஃபரல் அமௌண்ட் அப்படிங்கிற பேரில் ஆட் ஆகும். ஸோ இதனால் நமக்கு டோட்டலாக நமக்கு பார்த்திங்கன்னா ஏர்னிங் 14,500 நம்மளால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுவுமே வந்து 20,000க்கு வந்து நம்ம ரீச் ஆனது உடனே நம்ம கோர்ஸை ரீபர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ 1500 நம்மளோட வேலெட்டில் வந்தாலே நம்ம வந்து அதை வந்து திருப்பி நம்ம வேலெட்லேருந்து நம்மளால் வந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ கோர்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுட்ருக்கோம். நம்ம இன்னொருத்தவங்களை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ வந்து அவங்க வந்து திருப்பி கோர்ஸை ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நமக்கு 500 வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 1000 ஆட் ஆகும். அதே பர்சன் செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எக்ஸ்ட்ராவாக 500 வந்து நம்மளோட வேலெட்டில் ஆட் ஆகும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் நம்மளால் 14,500 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எப்படின்றத பார்க்கலாமா? ஸோ மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் 40,500 எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு யூசர் சக்ஸஸ்ஃபுல் 10 கன்வர்ஷன் பண்ணுறாங்க. அதாவது 10 பேரை வந்து ஒரு மாதத்தில் ஒரு 10 பேரை வந்து நமக்கு வந்து ஜாயினிங் கொடுக்குறாங்க எஸ்பிஓவில் அப்படின்னு சொன்னால், கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாங்க எஜுக்வெஸ்ட்டில் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 10,000 ரெஃபரல் அமௌண்ட்டாக கிடச்சிரும். ஸோ ரெஃபரல் அமௌண்ட்டாகவே 10,000 கிடச்சிரும். அது போக டெய்லி டாஸ்க்காக வந்து 1,500 கிடச்சிரும் டெய்லி டாஸ்க் பண்ணுறதுல. அது போக இன்ட்ரோ கமிஷன், அதாவது அந்த 10 பேருமே ஒர்க் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 20% நம்மளோட யார் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரோ கமிஷனாக 20% வந்து நமக்கு வரும். ஸோ அப்படி அந்த லெவலில் ஒரு 10 பேருக்கு வந்து இன்ட்ரோ கமிஷன் பார்த்திங்கன்னா 3,000 வந்து நமக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு 14,500 வரைக்கும் நம்மளால் மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் ஏர்ன் பண்ண முடியும் பெர் மந்த்துக்கு. ஸோ இதோட இப்போ நம்ம ரெஃபரல் கொடுத்தோடனே நமக்கு ஒரு அமௌண்ட்டு 1000 rupees இருக்குது இல்லையா, அந்த 1000 rupees நமக்கு வந்து 24 hours கிரெடிட் ஆகிடும். நம்ம எடுத்துக்கலாம், வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து டாஸ்க் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து 1500 above இருக்கும்போது நம்ம வந்து இது பண்ணி நம்ம வித்ட்ரா பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மார்க்கெட்டிங் அசோசியேட் பிளானு. இது ஒரு நல்ல பிளான். ஒருத்தவங்களை ரெஃபர் பண்ணாலுமே நமக்கு ஓரளவுக்கான நல்ல ஒரு ஏர்னிங் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு கோர்ஸ்க்கான நாலேஜும் நமக்கு கிடைக்கும். ஸோ நாலேஜ் ப்ளஸ் அதோடு சேர்ந்து நமக்கு வருமானமும் வருது அப்படின்னு சொன்னால் இதை விட ஒரு நல்ல பிளான் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து தனித்தனியாக கோர்ஸ் பற்றி சொன்னேன். இப்போ ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துகிட்டு அது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எப்படி அப்ளை ஆகுது, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு எப்படி அப்ளை ஆகும், ஒரு சம்மரி பார்த்துடலாம். ஸோ டெய்லி டாஸ்க் இன்கம், அதாவது டெய்லி டாஸ்க் இன்கம்னா டெய்லி நம்ம டாஸ்க் பண்ணால் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 5 ரூபா ஆட் ஆகும், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அண்ட் மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு 50 ரூபா ஆட் ஆகும். இது 3 பேருக்குமே வந்து அப்ளிகபிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஃபரல் இன்கம். ஸோ ரெஃபரல் இன்கம் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தும் நம்மளால் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம ரெஃபர் பண்ண பர்சன் வந்து அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறினாங்க, 5999 கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணி மாறினாங்க அப்படின்னா அப்போயும் நமக்கு அந்த ரெஃபரல் இன்கம் நமக்கு கிடைக்கும். 1000 rupees நமக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ நம்ம எதுவுமே பே பண்ணியிருக்க மாட்டோம். பட் நம்ம ரெஃபர் பண்ணவங்க வந்து பே பண்ணி நம்ம இப்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ நமக்கு அந்த ரெஃபரல் இன்கம் நமக்கு கிடைக்கும்.
ஸோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்தால் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இருந்தாலும் நமக்கு கிடைக்கும், மார்க்கெட்டிஙங் அசோசியேட்டிவாக இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக ரெஃபரல் இன்கம் 1000 rupees வந்து 24 hours நம்ம கையில் கிடச்சிரும். இன்ட்ரோ இன்கம். ஸோ இன்ட்ரோ இன்கம் அப்படின்றது என்னென்னா, நம்ம ரெஃபர் பண்ண பர்சன்ஸ் அவங்க 599க்கு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வந்து ஏர்ன் பண்ணும்போது அவங்க என்ன ஏர்ன் பண்ணுறாங்களோ அந்த ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 20% வந்து நமக்கு வந்து அது வந்து ஆட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் இன்ட்ரோ இன்கம். இந்த இன்ட்ரோ இன்கம் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து நீங்கள் எந்த கோர்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணலைன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஆட் ஆகாது. அதே மாதிரி இண்டிவிஜுவல் மார்க்கெட், அதாவது நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறீங்க, பட் நீங்கள் யாருமே ரெஃபர் பண்ணல, பட் நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுட்டு மட்டும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்பையும் உங்களுக்கு ஆட் ஆகாது. மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவாக இருந்தால், அதாவது நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் ஒரு ரெஃபரலாவது கொடுத்து நீங்கள் ஒருத்தவங்களை வந்து நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரோ இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட்டு ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம். ஸோ ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கோர்ஸை ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ரெஃபர் பண்ண ஒரு பர்சன் அந்த கோர்ஸ் ஃபுல்லாக படித்து 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிவிட்டு திருப்பி அதை அவங்க வந்து கோர்ஸை ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு 500 ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு மட்டும்தான் ரீபர்ச்சேஸோட ரெஃபரல் இன்கம் ஆட் ஆகும். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். எதுக்கு நம்ம வந்து ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம படிக்கிறோம், அது எஸ்பிஓ மூலமாக படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அதனால பெனிஃபிட்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கும்போது நம்மளால் ஒரு எஸ்பிஓவில் ஒரு மார்க்கெட்டராக நம்ம வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் ஆக முடியும். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஃபீல்டை பற்றி எஜுக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்ம டீட்டெயில்டாக கற்றுக்க முடியும். ஸோ இப்போ வந்து இருக்க ட்ரெண்டிங் அண்ட் வேர்ல்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பேஸ் பண்ணது தான். ஸோ இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி கற்றுக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளால் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் சர்வை பண்ண முடியாது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை தமிழில் ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரதுக்கு அவங்க ரெஜிகஸில் அவ்வளோ கோர்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்ம கற்றுக்க முடியும். அதே மாதிரி நமக்கு பைமோட் அப்படிங்கிற எஸ்பிஓவோட டைப் பண்ணியிருக்க சூப்பர் மார்க்கெட் கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக 6,000 rupeesக்கான ரிவார்ட்ஸ் பாயிண்ட் நமக்கு ஆட் ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பைமோட்டில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒரே ஒரு சம்மரி மட்டும் பார்த்துடலாம். ஸோ நோட் பண்ண வேண்டியது விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி மார்க்கெட்டிங் பிளானில் ஜாயின் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராகவோ இல்லை மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாகவோ இல்லை நான் வந்து அசோசியேட்டாகவோ மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருந்தாலுமே 20,000 வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் கோர்ஸை ரீபர்ச்சேஸ் பண்ணி நான் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதே கோர்சஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, அதை விட அட்வான்ஸ்டு கோர்சஸ் தான் நமக்கு வந்து அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ரீபர்ச்சேஸ் எப்போ ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா 20,000 நம்ம 6,000 பே பண்ணி நம்ம படிக்கிறோம், 20,000 எஸ்பிஓலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஆக்டிவாக ஒரு பேன் நம்பர் இருக்கணும். அந்த பேன் நம்பர் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்காக இருக்கணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பேன் நம்பரும் நம்ம கொடுக்க போகிற பேன் நம்பர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எந்த பர்சன் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்களோ, எந்த பர்சன் பேரில் ஐடி போட போகிறோமோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேன் நம்பர் எல்லாமே அந்த பர்சன் நேமில் தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஃப்ரீ பிளான். ஸோ ஃப்ரீ பிளான் அப்படின்றதுனால ரெஃபரல் கொடுத்து நம்ம ஃப்ரீ பிளானில் நம்ம ஆட் ஆகிட்டு, ஆனால் டெய்லி டாஸ்க்கு வந்து நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம். ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்தா இது மதிக்கிறது கிடையாது இல்லை. ஸோ அது மாதிரி நம்ம வந்து பிஹேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து 5 days நம்ம வந்து டெய்லி டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட ஐடியை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் இது டெய்லி டாஸ்க் கொடுக்குற கம்பெனி தான் டெய்லி டாஸ்க்கு போகிறது தான். ஸோ அப்படி இருக்க நேரத்தில் நீங்கள் 5 days கண்டினியூஸ் 5 days நீங்கள் ஒர்க் பண்ணல. ஏதோ ஒரு 2 நாள் மறந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் வேணும்னே அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஐடி டெர்மினேட் ஆகிடும். ஸோ உங்களால் திருப்பி எஸ்பிஓவில் ஐடி போட முடியாது. ஸோ அதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ரெஃபரல் இன்கம் வந்து 24 ஹவர்ஸில் நமக்கு கிரெடிட் ஆகிடும். நம்ம ரெஃபரல் இன்கம் நம்ம ஒருத்தவங்களை வந்து ரெஃபர் பண்ணுறோம், அவங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு வந்து அடுத்த 24 ஹவர்ஸில் நமக்கு ரெஃபரல் இன்கம் வந்து கிரெடிட் ஆகிடும். டாஸ்க் இன்கம் அண்ட் இன்ட்ரோ இன்கம்மை நம்ம வந்து மந்த்லி 1500 ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த பேமெண்ட் நமக்கு வந்தாலும் அந்த பேமெண்ட்லேருந்து டோட்டல் டிடக்ஷனாக 20% டோட்டல் டிடக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பிளானில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ரெஃபரல் லிங்க் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில வீடியோஸ் எல்லாம் வந்து எஸ்பிஓவிலேருந்து கொடுத்த வீடியோஸ் இருக்குது, எஸ்பிஓவிலேருந்து கொடுத்த பிடிஎஃப்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு டைரெக்டாக அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். எஸ்பிஓவோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, அதோட லிங்க்கும் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து நீங்கள் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் எஸ்பிஓவை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து எஸ்பிஓ கம்பெனி பற்றி பேசிகிட்டு இருந்ததை நீங்கள் வந்து பொறுமையாக கேட்டுட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. This video is sponsored by BuyMote e-shopping application. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. That is BuyMote e-shopping.